வந்துட்டீங்களா? அதோ தெரிகிறது பார். அந்த பால்கடலில் பள்ளி கொண்டு பச்சை மாலை அடைந்து வர பச்சை மாலை அடைந்து வர அதை கேட்டு கருணராகோ அதை கேட்டு கருணராகோ அதை விரைவாய் அவர் வாழ அதை விரைவாய் அவர் வாழ அப்பா கருடனால்வா இங்க வாப்பா. வந்துட்டியா? அதோ தெரிகிறது போல அந்த பால்கடல். அந்த பால்கடலிலே வள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஆதி கரைக்கண்ட பகவானுடைய மைத்திரராகிய திருமாலை நீ உடனடியாக அழைத்து வர வேண்டும். அழைத்து உடனடியாக வந்துவிட வேண்டும் என்று சொன்ன உடனே கருட பகவான் ஆகாயத்திலே அழகாகவே பறந்து கொண்டு ஐந்தாம் கடலாகிய பால்கடலிலே வருகின்றார். அப்படி வந்து பார்க்கின்ற பொழுது என் பெருமாளாகி மாயாஸ்ரீ கண்ணன் எப்படி இருக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா இருக்கின்றார்? காலதுதான் படக்காது அவருடைய கால் எங்க இருக்கிறது தெரியுமா? எங்கம்மா இருக்கின்றது? வடக்காக இருக்கிறது. கனகமுடி தெற்காக இருக்கிறது. ஆமா, அதாவது முகமானது கீழ் திசை நோக்கி இருக்கிறது. கீழ் முகம் பார்த்து வடக்கே தலை வைத்து தெற்கே கால் வைத்து படுத்திருக்கின்ற அப்படி தூங்குகின்ற மெத்தையானது எப்படி இருக்கிறது தெரியுமா? என்ன மெத்தம்மா? பஞ்சு மெத்தையா? என்ன மெத்தை? பஞ்சு மெத்தெல்லாம் கிடையாது. அப்படி என்றால் என்ன மெத்தை அம்மா? அது ஐந்து தலை நாகமானது அப்படியே மெத்தையாகவே சூழ்ந்திருக்கிறது. இப்படி படுத்திருக்கக்கூடிய மாயாஸ்ரீ கண்ணனை பார்த்த கருடனாழ்வார் என்ன யோசிக்கிறார் தெரியுமா? என்ன யோசிக்கின்றார்? அதாவது என் பெருமாளாகி மாயாஸ்ரீ கண்ணனோ தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை நாம் தட்டி எழுப்பினோமே ஆனால் ஒருவேளை சாபம் தீபம் போட்டு விடுவார். ஆமா, தூக்கத்துல இருக்கிறவரை எழுப்புறது மகா பாவம்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆகையினால இவர் எப்படி எழுப்புவது? ஒருவேளை தட்டி எழுப்பணும்னா இவர் சாபம் தீபம் போட்டா கூட பழத்துக்கிடலாம். அடே, சாபம் கிடையாது, சாபம் இடுவார்கள். ஆமா, உனக்கு உங்க மாமியார் வீட்டுல இருந்து போடுவாங்க. மாமியார் வீட்டுல தரணும்னா கொஞ்சம் நகைப்பாய்க்க வாங்கி தாம்மா. சரி, மாமியார் வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, போகும்போது கேட்டுருவோம். உள்ளூர்ல தான் இருக்கும்மா. எந்த ஊரு சொல்லுங்க ஐயா? பண்ணை ஊரு. அப்படியா? ஆமா. இப்படியாகவே கருடனாழ்வார் தட்டி எழுப்பினோமையானால் சாபம் தந்து விடுவார் என்று சொல்லி என்ன செய்கின்றார் தெரியுமா? என்னம்மா செய்கின்றார்? அந்த கையில் இருக்கக்கூடிய ரெக்கையை அப்படியே தண்ணீரில் நனைத்து என் பெருமானுடைய மாயாஸ்ரீ கண்ணனுடைய முகத்திலே வைக்கின்றார். ஆமா, பார்த்தார் கருடன். இவரை தட்டியும் எழுப்ப முடியாது, சட்டம் போட்டு கூப்பிட்டு எழுப்ப முடியாது. சுற்றி பார்க்கின்றார். அப்படியே பால் கடலானது